கடன் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இதை பொருந்தும். கடன் தொகை எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இவங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் கடன், 20 லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 50 லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 5 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 1 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் ஃபார்முலா இது ஒன்றே தான். சிறப்பாக செயல்படுத்துங்க, 100% ரிசல்ட் உங்களுக்கு வரும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை பார்க்கலாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். அதாவது திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க வாழ்க்கையில் என்ன மிராக்கிள் நடந்தது அப்படிங்கிறத கம்யூனிகேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் சார், இதனால் அந்த கடன் தொல்லையிலேருந்து அவங்க வெளியில் வராங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. அந்த பெண்மணி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு சம்பளம் வந்துட்டுருக்குது. குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன தெரியுங்களா எண்ணம், 4 பேருக்கு நம்ம உதவி செய்யணும். நம்ம வேலை செய்கிறவங்க ஒரு 4 ஃபேமிலியோ 10 ஃபேமிலியோ நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்களோட குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஒரு ஆசை. அதனால் ஒரு பிஸ்னஸையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. 3 வருடங்கள் போகுது. பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் 20 லட்ச ரூபாய் லாஸ். என்ன செய்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி மனநிலையில் தான் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார் உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் சார், எனக்கு இதில் சொல்யூஷன் வேணும் சார், நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. கடன் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இதை பொருந்தும். கடன் தொகை எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இவங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் கடன், 20 லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 50 லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 5 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, 1 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் ஃபார்முலா இது ஒன்றே தான். சிறப்பாக செயல்படுத்துங்க, 100% ரிசல்ட் உங்களுக்கு வரும். அந்த பெண்மணியை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. கடுமையான உழைப்பாளி, 100% இறை நம்பிக்கை உள்ளவங்க. டெய்லி இறைவனை ப்ரே பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, பூஜை பண்ணுவாங்க. பிரபஞ்சம் காலையில் எந்திரிச்சு விளக்கு போடுவாங்க. பிரபஞ்சத்தில் தன்னோட தேவைகள் எல்லாம் கேட்பாங்க. மனசில் யாருக்கும் துரோகம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. இதுதான் ஷார்ட்டாக அவங்கள பற்றி நான் சொல்கிற தகவல். 3 வருஷம் தொழில் செய்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த தொழிலில் அவங்களுக்கு ஒரு இழப்பு. திரும்பி பார்த்தா ஒரு 20 லட்ச ரூபாய் கடன். வேலை செய்கிற ஆட்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. அப்போ தான் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் கேட்டிருந்தேன், சரிங்கம்மா ஒரு சில வீடியோஸ்லாம் நான் அனுப்புகிறேங்கம்மா, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு 5 விஷயங்களை எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், டைம் ஸ்லாட் கொடுக்குறேன், நலமாக பேசலான்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் நான் உங்களுக்கு அனுப்பினேன். அதாவது அந்த மனசு தெளிவாகிறதுக்கு சில வீடியோக்கள் அனுப்பினேன். அவங்க அந்த வீடியோ ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க. சார் இந்த வீடியோ ஒவ்வொன்றையும் நான் பார்க்குறேன் சார், பார்த்துட்டு என்ன புரிஞ்சிருக்குன்னு கேட்டிருக்கீங்க, நான் சொல்கிறேன் சார். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு 5 கேள்வி என்கிட்ட இருக்குது சார், அந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்னாங்க. சிறப்பாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கம்மா அப்படின்னேன். 5 கேள்வி கேட்டாங்க. அதில் முதல் கேள்வி என்ன தெரியுங்களா, பிரபஞ்சம் ஏன் சார் எனக்கு உதவி செய்யலை? 2வது கேள்வி, இறைவன் ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்? 3வது கேள்வி, கடவுள் ஏன் சார் என்னை காப்பாற்றலை? புரியுதுங்களா? 4வது கேள்வி, சார் 4 பேருக்கு நல்லது செய்யணுன்னு தான் சார் இந்த பிஸ்னஸ்க்கே வந்தேன், ஏன் சார் இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்? 5வது கேள்வி, சார் இந்த கடன்லாம் என்னால் கட்ட முடியுமா, கட்டிட்டு நான் வெளியில் வந்துடுவேனா? இந்த 5 கேள்வி கேட்டாங்க. கடனில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 5 கேள்வி தான் கேட்டுகிட்டே இருப்பீங்க. நான் சொன்னேன், ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக பாருங்கம்மா, பார்த்துட்டிங்கன்னா இந்த 5 கேள்விக்கும் அதில் பதில் இருக்குது. நீங்கள் தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 20 லட்ச ரூபா கடன்லேருந்து வெளியில் வந்துடலாம். உங்கள் புரிதல் தன்மை தப்பாக இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், டைம் ஸ்லாட் கொடுக்குறேன், நலமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி நானும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு வாரம் இருக்கும். 1 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு சார் உங்களோட பேசணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறத வாய்ஸ் மெசேஜ் பண்ணாங்க. சூப்பராக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் பேசுகிறத விட அவங்களோட புரிதல் தன்மை ரொம்ப சூப்பராக இருந்தது. மனசு தெளிவாக இருக்கணும், அஃபர்மேஷன் பண்ணணும், செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணணும், தேவைகளை மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்தாங்க. நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேங்க, நீங்கள் நலமாக பேசலாங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். பேசும்பொழுது அவங்க சொன்ன முதல் கேள்வி, சார் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க சார், சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார், எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் என் மனநிலை அதை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. எனக்கு பல பிரச்சனை சார். காலையில் அவன் கடனுக்கு காசு கேட்பான், ஆளுங்களுக்கு சம்பளம் தரல, ஆர்டர் என்னால் கமிட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு பல சிக்கல்கள் இருக்கிறதுனால சார், நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது எனக்கு நல்லா புரியுது சார், ஆனால் செயல்படுத்தக்கூடிய மனநிலையில் நான் இல்லை. நான் என்ன தான் சார் செய்கிறது, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது உண்மை. கடன் வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் இந்த சூழ்நிலை இருக்கும். நானும் இதை கடந்து வந்திருக்கேன். என்னுடைய அனுபவம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் இதை நான் கடந்து வந்ததுனால
கரெக்டுங்கம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் என்ன செயல்படுத்துகிறீங்கன்னு கேட்டேன். என்னால் செயல்படுத்த முடியல சார், செயல்படுத்தலான்னு தான் சார் நினைக்கிறேன், உட்காந்தா எண்ணங்கள் பலவிதமாக வந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல, வீடியோ பார்க்கும்போது நல்லா புரியுது சார், ஆனால் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கடன் வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் இதே மனநிலையில் தான் இருப்பாங்க. அவங்களும் அதே மனநிலையில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 4 டிப்ஸ் சொன்னேங்க. அந்த 4 டிப்ஸ், இந்த 4 புரிதல் தன்மை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது என்னங்கிறது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னது, நீங்கள் எதிர்மறை எண்ணங்களில் நிறைய இன்பில்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது நெகட்டிவ் மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. என்ன ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாங்கம்மா, உங்கள் மனசில் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், ஒரு படபடப்பு, பய உணர்வுகள் எல்லாமே இன்பில்ட் ஆகிருக்கு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணால் தான், இந்த பாசிட்டிவ் மோடுக்கு வந்தால் தான் நீங்கள் அந்த கடனை கட்ட முடியும். ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டு இதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது உண்மை. ஏன்னா அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே நம்ம இருந்துக்கிட்டு நீங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணாலும் சரி, அஃபர்மேஷன் பண்ணாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, ஒன்றுமே நமக்கு ரிசல்ட் வராது. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிங்க. நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் மாற்றணும்னு சொல்ல வரல, ஃபஸ்ட்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆமாம், நான் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை சொன்னேன். 2வது பாயிண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு கேட்டேன். அவங்க ஏதோ சொன்னாங்க. அவங்க காரணம், என்கிட்ட வேலை செஞ்சவங்க காரணம், எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தார் கரெக்டாக வேலை செய்யலை, நம்பி ஒருத்தனை வேலை செய்ய விட்டேன், சூப்பர்வைசரை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது யார்? நீங்கள் தான். அப்போது ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்யணும்னு சொன்னால் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரியணும். ப்ளஸ்ஸும் ஆகணும், மைனஸும் ஆகணும். நிறைய பேர் என்ன தெரியுங்களா தப்பாக நினச்சிக்கிறீங்க, பிஸ்னஸ்னாலே லாபம் மட்டும்தான் வரும்னு நினச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. நஷ்டமும் வரும், லாபமும் வரும். லாபம் வந்தாலும் அதை மேலே கொண்டு போகணும், நஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்க தெரியணும். அதுதான் பிஸ்னஸ். அதனால் அந்த ஃபுல் பிஸ்னஸ் லாஸ் ஆனாலும் சரி, ப்ளஸ் ஆனாலும் சரி, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கே வந்தாங்க. ஆமாம் சார், அப்போ இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறத 2வது ஸ்டெப்பு அந்த அக்செப்டன்ஸ்க்கு வந்தாங்க. நீங்களும் பொருத்தி பாருங்கள். ஒரு சூழ்நிலை ஏதோ நடக்குதுன்னா, ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, ஒரு இடத்துல பணம் கொடுத்து வரலைன்னா அதுக்கு காரணம் நம்மளாக தான் இருப்போம். இதுதான் 2வது பாயிண்ட். 3வது விஷயம், அதாவது அவங்களோட வாழ்க்கை தன்மை எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளையே மனசுக்குள்ளே வச்சுட்ருக்காங்க. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை பற்றியே அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்மீகத்தில் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் அவங்க இல்லை. அதாவது அவங்க ஹோல்டு பண்ணிகிட்ருக்கிறது பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சரையும் ஹோல்டு பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க அப்படின்னு. உண்மைதான். அதாவது ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள், லோன் வாங்கியிருப்பாங்க, லோன் கட்டணும், ஆர்டர் வரணும், வட்டி எப்படி சார் நான் உனக்கு கொடுக்குறது, வேலை செய்கிறாங்க ஆளுங்க கரெக்டாக செய்யணும், இவன் செய்யலைன்னா நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு அவன் பணங்களை கொடுக்குறவங்க கேட்டவன் ஃபோன் பண்ணிவிட்டான் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள், நான் வேலை செஞ்சுருந்தால் சந்தோஷமாக இருந்தேன் சார், இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் செய்து தான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வுகளை ஹோல்டு பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஐயோ ஃப்யூச்சரில் இந்த லோன் கட்ட முடியலன்னா என்ன ஆகுறது, என் கணவர் எப்படி என்னை மதிப்பாங்க, என் ஃபேமிலி நல்லா இருக்குமா, நான் எப்படி இந்த 20 லட்ச ரூபா கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வுலேயே இருக்காங்க. அப்போது அவங்களோட மனநிலை ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் ப்ளஸ் ஃப்யூச்சர் இந்த 2லேயுமே ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ப்ரெசண்ட்லேயே இல்லை. எப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உங்கள் வேலையில் ஒரு தோல்வி ஏற்படுதோ, ஒரு சக்ஸஸ் ஆகுதோ, அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியதுக்கு நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கணும். உங்கள் மனநிலை ப்ரெசண்ட்டில் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. என்ன எஸ் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? 4வது விஷயம், இறைவன் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு கேட்டேன். 100% இருக்குன்னாங்க. இறைவனை நீங்கள் நம்பலிங்க அப்படின்னா அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. ஆமாங்க, நீங்கள் இறைவன்கிட்ட டபுள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு. இல்லையே சார், நான் இறைவன் நம்புகிறேன் சார், இறைவன்கிட்ட நான் கேட்குறேன் சார், என்னோட நிலுவைத் தொகையெல்லாம் கட்டிடணும், குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணும், கணவரோட சந்தோஷமாக இருக்கணும், பிஸ்னஸை நான் நல்லா செய்யணும், 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே தான் சார் இருக்கேன் அப்படின்னாங்க. நான் ஒன்றுன்னு சொன்னேன், எல்லாமே கேட்குறீங்கம்மா, ஆனால் உங்கள் மனசில் இறைவன்கிட்ட அந்த பாலை கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டா கம்முன்னு இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் லாபம் வரணுன்னு தாங்க நம்ம செய்கிறோம். நஷ்டம் வருதுங்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை மட்டும்தான் இறைவன்கிட்ட கேட்கணும். ஆனால் நம்ம மனசு என்ன தெரியுங்களா பண்ணுது, இறைவன்கிட்ட காலையில் எல்லாமே கேட்போம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் இப்படி வரணும், என்கிட்ட வேலை செய்கிறவன் இப்படி வேலை செய்யணும், இந்த ரேட்டில் எனக்கு இவ்வளோ ஆர்டர் இவ்வளோ டர்ன் ஓவர் கிடைச்சாதான் எனக்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு அறிவுக்கு வேலை செய்கிறோம். அறிவுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
இறைவன்கிட்ட முழு பொறுப்பு கொடுத்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் சரியோ தவறோன்னு தெரியாமல் தேர்ந்தெடுத்துட்டீங்க. இறைவன்கிட்ட முழு பாலையும் கொடுத்துட்டு உங்கள் தேவைகளை மட்டும் கேளுங்க. இறைவா, நான் இந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு அதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இறைவனுக்கு நன்றின்னு மட்டும் கேளுங்க. இந்த ஆர்டர் வரணும், இவன் எனக்கு பணம் தரணும், அந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் டிட்டர்மினேஷன் பண்ண வேணாம். அதை வழிமுறைகளை நீங்கள் டிட்டர்மினேஷன் பண்ணுறதா இருந்தால் இறைவனுக்கு கேட்கவே வேண்டியது இல்லையே. இறைவன்கிட்ட கேட்காம நீங்களே ஆர்டர் வரத்துக்கு என்ன வழி, அதை எப்படி டெஸ்பாச் பண்ணணும், என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன நீங்களே டிசைட் பண்ணிட்டு போயிடலாமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் பியூராக பக்காவாக பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இறைவனை மட்டும்தான் நம்புவாங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நான் சந்தோஷமாக செஞ்சிட்ருக்கேன், அந்த அற்புதமான சூழ்நிலையை சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க. 1000 பேர் வேலை செய்வான், எவன் வேலை செய்வான்னு கூட தெரியாது, ஆனாலும் அவங்க நிறைவான தொழிலாளிகள் சூப்பராக வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நான் நல்ல சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு மட்டும் இறைவன்கிட்ட மட்டும்தான் அந்த பாலை கொடுப்பான். நல்லவங்க மட்டும்தான் அவங்கக்கிட்ட வருவாங்க. கெட்டவன் அப்படியே வந்தாலும் வந்துட்டு அவன் பிரச்சனைனால ஓடி போயிடுவான். இதுதாங்க உண்மை. அதனால் இந்த நொடியிலிருந்து இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு கேட்டுட்டு உங்கள் தேவைகளை மட்டும் கேளுங்க. நீங்கள் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், என் கணவர் இப்படி இருக்கணும், என் மாமியார் இப்படி இருக்கணும், என் புள்ள இப்படி இருக்கணும், என்கிட்ட வேலை செய்கிறவங்க இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டெரிவேஷன் பண்ணாதீங்க. டெரிவேஷன் பண்ணிங்கன்னா அதை நீங்களே செஞ்சுட்டு போங்க. இதுக்கு பேர் தான் டபுள் கேம். அப்போ இறைவன்கிட்ட ஒன்று கேட்குறது, நீங்கள் இப்படிலாம் நடக்கணும்னு கேட்குறது, இதுக்கு பேர் தான் டபுள் கேம் வித் காட். இந்த வேலையை செய்யாதீங்க. இந்த 4 விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். 100% உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. புரிஞ்சிச்சிங்களா? இந்த 4 கேள்வியும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் சும்மா தப்பெல்லாம் அவன் செஞ்சுட்டான், இவன் செஞ்சுட்டான், எங்கள் சித்தப்பா செஞ்சுட்டாரு, எங்கள் மாமனார் செஞ்சுட்டாரு, பார்ட்னர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெகட்டிவ் எண்ணவங்களை நிறையா வச்சுக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக மற்றவங்க மேலே தூக்கி போட்டு நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணாலும் சரி, ப்ரேயர் பண்ணாலும் சரி, நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது, கடனை கட்ட முடியாது. அதே மாதிரி ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ஹோல்டு பண்ணிவிட்டு அவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது. சரி, இப்போ அஃபர்மேஷனுக்கு வரலாம். ஆழ்மன பயிற்சிகள். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஆழ்மன பயிற்சிகள் 6 சொல்லியிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம். லிங்க் நான் அனுப்புகிறேன். சிறப்பாக பாருங்கள். வாழ்க்கையில் கடன் மட்டும் இல்லைங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இதை நீங்கள் செயல்படுத்தினா நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், சார் நான் எந்த நேரத்தில் சார் இந்த அஃபர்மேஷனை நான் பண்ணணும், என்னோடய ப்ரேயரை எந்த நேரத்தில் செய்யணும்? சிம்பிளாக சொல்லிடுறேங்க. பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. சார் அந்த நேரத்தில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் செய்யணும்னு அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நைட் டியூட்டி ஒர்க்குக்கு போகிறோம், உடம்பும் நமக்கு முடியல, எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சு செய்ய முடியும்? முடிஞ்சால் நம்ம செய்யலாம். சிம்பிள் கான்செப்ட் என்ன தெரியுங்களா? அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லாம் அமைதியாக இருக்கும் பொழுது நம்மளோட ஆள் மனசு ஒரு ஓப்பன் ஸ்டேட்டில், ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் பாசிட்டிவாக தேவைகளை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அறிவியல். என்னால் எந்திரிக்க முடியல சார், நான் என்ன சார் செய்கிறது? எந்திரிக்க வேண்டாம். மற்ற நேரங்கள் நான் சொல்கிறேன், எப்போ காலையில் எந்திரிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணலாம். உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக நீங்கள் கேட்கலாம். 2வது விஷயம், குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் மனசு ஓப்பன் ஆகிற ஸ்டேஜ். அந்த நேரத்தில் அவனுக்கு பணம் கொடுக்கணும், இவனுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்காதீங்க. குளிக்கும் பொழுது நான் சந்தோஷமாக இருக்கேன், என் வேலைகள்லாம் சிறப்பாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி பாசிட்டிவாக என்னென்ன தேவைகளோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 100% நடந்தே தீரும். 3வது, சாப்பிடும் பொழுது சாப்பிட்றத மட்டும் கவனிங்க. டிவி பார்க்குறது, ஃபோன் பேசுகிறது, நான் அப்புறம் வரேன், நான் வேலை செய்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல வேணாம். சாப்பிடும் பொழுது இறைவா எனக்கு நல்ல உணவை கொடுத்துருக்கேன், என் உடலில் நலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் தொழிலுக்கோ, உங்கள் பிஸ்னஸுக்கோ, உங்கள் வேலைக்கோ என்ன தேவைகள் கேட்குறீங்களோ 100% நடந்தே தீரும். ஏன்னா அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் ஓப்பன் ஸ்டேட்டில், ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். அடுத்து தண்ணி குடிக்கும் பொழுதுங்க நல்லதை மட்டுமே நினைங்க. யாருமே திட்டிக்கிட்டோ வருத்தப்பட்டுக்கிட்டோ கேட்காதீங்க. உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் பிஸ்னஸ் எப்படி நடக்கணும், உங்கள் வேலை எப்படி நடக்கணும், உங்கள் கிட்ட எப்படி மற்றவங்கெல்லாம் பழகணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக உங்கள் தேவைகளை கேட்டு நீங்கள் தண்ணி குடிங்க. அது நடந்தே தீரும். இது ஒரு கான்செப்ட்டு. 5வது, இரவு தூங்கும் பொழுது, எப்போவுமே தூங்க போகும் பொழுது உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேளுங்க. ஏன்னா அடுத்த 8 மணி நேரம் ஒரு
நித்திரையில் இருப்போம். தூக்கத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்குண்டான செயல்பாடுகள் நம்ம மனசுக்குள்ளே நடக்கும். நம்ம ஐயோ இப்படி இருக்கே, கடனாக இருக்கே, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தத்திலே நீங்கள் சொல்லல வேணாம். என்ன தேவையோ இரவு தூங்கும் பொழுது கேளுங்க. அவ்வளோதான் கான்செப்ட்டு. அடுத்த 8 மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத காலையில் எந்திரிச்சோன்னா உங்கள் இன்ட்யூஷன் மூலமாக சொல்லும். சிறப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. கடைசியாக 6வது விஷயம், எப்பப்போ உங்களுக்கு ஒரு கோபம் வருது, வருத்தம் வருது, ஒரு வேதனை வருது, துக்கம் வருது, ஒரு சண்டை உணர்வு வருதுன்னு வச்சிங்களேன், ஜஸ்ட்டு கதவை சாத்திக்கங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, 1/2 ஹவர்னு சொல்லி ரூமுக்குள்ளே போங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத 100% பாசிட்டிவாக செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் கேளுங்க. பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதை விட்டுட்டு, இது எமோஷ்னல் டைம்னு சொல்லுவாங்க. அந்த எமோஷ்னல் டைமில் உங்கள் ஆழ்மனம் ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை கேளுங்க. 100% நடந்தே தீரும். எல்லோரும் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நான் எத்தனை தடவை சார் கேட்கணும், எத்தனை தடவை சார் சொல்லணும்னு கேட்குறீங்க. அது கணக்கு இல்லைங்க. நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசு கேட்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் என்ன ப்ரே பண்ணுறீங்களோ உங்கள் தேவைகளை உங்கள் மனசு எப்போ அக்செப்ட் பண்ணுதோ அத்தனை தடவை சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒரே தடவை சொன்னால் போதும், ஒருத்தருக்கு 2 தடவை சொன்னால் போதும். நான் எவ்வளோ சார் சாப்பிட்ணுன்னு கேட்டால் என்னால் அளவு சொல்ல முடியுமா? உங்களுக்கு எவ்வளோ பசிக்குதோ அந்த பசிக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும். அதனால் எத்தனை தடவை சொன்னால் உங்கள் மனசு கேட்குமோ அத்தனை தடவை உங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸை, அஃபர்மேஷனை, உங்கள் ப்ரேயரை இறைவன்கிட்ட வைங்க. இறைவன்கிட்டையும் வைக்கலாம், பிரபஞ்சத்துக்கிட்டையும் வைக்கலாம், கடவுள்கிட்டையும் வைக்கலாம். எல்லாமே ஒன்று தான். இயேசுனாலும் ஒன்று தான், முருகர்னாலும் ஒன்று தான், அல்லாஹ்னாலும் ஒன்று தான். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. இதை செயல்படுத்துங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்குறீங்க, சார் நான் எந்த இடத்துலேருந்து உட்காந்துட்டு கேட்கணும்? முக்கியமே இல்லைங்க. உங்களுக்கு எந்த இடம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து உங்கள் தேவைகளை கேளுங்க. வீட்டுக்குள்ளே பெட்டில் உட்காந்துட்டே கேட்கலாம். குளிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஒரு பூஜை ரூமில் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த இடம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல கேளுங்க. 100% உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக கேட்டால் நடந்தே தீரும். சரி சார், எப்படி கேட்கலாம்? அவங்க எப்படி கேட்டாங்க, அந்த 20 லட்ச ரூபா கடன் அடைச்சாங்கங்கிற ஒரு வழிமுறைகளையும் நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த அம்மா என்ன செயல்படுத்தினாங்கங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அவங்க செஞ்சது 478 டெக்னிக். அது என்ன சார் 478 டெக்னிக் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு 1 2 3 4 அப்படின்னா நல்ல மூச்சை இழுங்க. 1 2 3 4 மூச்சை இழுங்க. 7 அப்படின்னா 1 2 3 4 5 6 7ங்கிற வரைக்கும் மூச்சை அப்படியே அடக்கிக்கிட்டு இருங்க. அப்புறம் 8 1 2 3 4 6 7 8 அப்படிங்கும்போது மூச்சை வெளியில் விடுங்க. இதை ஒரு 5 தடவையோ 10 தடவையோ நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த மூச்சு இழுக்கும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, அடிவயிற்றுலேருந்து மூச்சு இழுங்க. அடிவயிறு வெளியில் வரும். மூச்சு வெளியில் விடும்பொழுது அடிவயிறு உள்ளே போகணும். இதை செயல்படுத்தினீங்கன்னா, அந்த காலையில் நேரத்தை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களோட உடல் அமைப்பு சூப்பராக இருக்கும். நுரையீரல் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். இந்த மூச்சு பயிற்சி எதுக்காக செய்யணுன்னாங்க, இதை செய்ய செய்ய அந்த எண்ணங்களோட ஓட்டம், அவங்க பணம் தரணும், இவனுக்கு பணம் தரணும், அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஓட்டங்கள் குறையும். அதுக்காக இந்த மூச்சு பயிற்சியை பண்ணுங்கள். இந்த டெக்னிக் பேர் 478 டெக்னிக். 2வது விஷயம், இந்த நொடி வரைக்கும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இறைவனாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், இந்த இயற்கையாக இருக்கட்டும், ஒவ்வொரு நொடியும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீர் இருக்குது, நிலம் இருக்குது, காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆகாயம் இருக்குது. அத்தனை சக்திகளும் உயிர் வாழ்வதற்கு தேவையான சக்தியை கொடுத்துட்டே இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். இறைவனர்களால் நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நன்றி முருகா, நன்றி இயேசுவே, நன்றி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி, அல்லது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி ஃபஸ்ட்டு கிராட்டிடியூடை செயல்படுத்துங்க. 2வது விஷயம், உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச பணம், பொருள், நபர். பணம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பொருள் உங்கள் கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2 வீலர் இருக்கலாம், கார் இருக்கலாம், ஒரு செல்ஃபோன் இருக்கலாம், 4 ட்ரெஸ் இருக்கலாம். எது இருக்கோ நன்றி சொல்லுங்கள். நபர், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க, நண்பர்கள், ஃப்ரெண்ட் சர்க்கிள், டிஸ்பியூட்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு கிடைச்ச நபர்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். இதுதான் அஃபர்மேஷனில் ரொம்ப 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 முக்கியம். 4வது விஷயம், ஒரு ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம், கூடவே இருந்து நம்மளை கழுத்தறுத்திருப்பாங்க, பணம் கொடுத்துருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நம்மளோட பங்கு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. அக்செப்ட் பண்ணணுங்கிறத விட அந்த நிகழ்வில் உங்கள் பங்கு இல்லாமல் நடந்தே இருக்காது. ஒருத்தருக்கு பணம் தரீங்க, அவர் ஏமாற்றிட்டார். நீங்கள் பணம் கொடுத்ததுனால தானே அவர் ஏமாத்துறாரு. அப்போ நம்ம பங்கு இருக்குல்ல. அப்போது ஒரு ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருந்தால் அந்த சூழ்நிலைக்கு என்னுடைய பங்கும் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க. நம்பிட்டு அதுக்கு ஒரு அஃபர்மேஷன் செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள். இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு அந்த நபர் பேரை சொல்லுங்கள்.
நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, காட் bless யூ அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் ஸ்டெப் நம்பர் 5. அப்புறம் ஸ்டெப் நம்பர் 6, நீங்கள் ஒரு வேலை செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாம். இப்போ அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பாசிட்டிவாக எப்படி நம்ம தேவைகளை கேட்கலான்னா, இறைவன் அருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி இந்த தொழிலில் அற்புதமான லாபங்கள், வருமானங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்திகிட்டு இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக உங்கள் தேவைகளை மட்டும் கேளுங்க. 7வது விஷயம், சில நபர்கள் மேலே சில வருத்தங்கள், வேதனைகள், கோபங்கள் நிறையா இருக்கும். அது கணவராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், உங்கள் பசங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல ஸ்டாஃபாக இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல உங்கள் ஓனராக இருக்கலாம், கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாங்க. உங்கள் குடும்ப நபர்களாக இருக்கலாம், வெளிநபர்களாக இருக்கலாம். அவங்களெல்லாம் காலையில் அந்த நேரத்தில் நினச்சிக்கிட்டு இறைவனர்களால் இவங்க விஷயத்தில், என் கணவர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். உங்கள் கணவருக்காகட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும், எல்லாருக்கும் இதையே செய்யுங்க. ஓகேங்களா? கேட்டோன்னா நம்ம மனசோட பாரம் குறையும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாமியார், மருமகள் அதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை செயல்படுத்துங்க. இதுக்கு பேர் தான் கேள்வி தியானம். இவங்க விஷயத்தில், என் மாமியார் விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். 8வது விஷயம், இந்த டபுள் கேம் இறைவன் கிட்ட விளையாட வேணான்னு ஏற்கனவே சொன்னேன். அதனால் உங்கள் தேவைகளை மட்டும் பாசிட்டிவாக கேளுங்க. ஓகேங்களா? என் கணவர் இப்படி தான் இருக்கணும், என் பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கணும், என் ஆர்டர் இப்படி தான் வரணும், என் மாமியார் இப்படி இருக்கணும், எனக்கு இந்த கேஸ் முடிஞ்சு இப்படி எனக்கு வரணும், இந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த கேள்வியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டபுள் கேம் விளையாடாதீங்க. உங்கள் தேவைகளை மட்டும் நான் சந்தோஷமாக, நிம்மதியாக, அன்பாக, ஆனந்தமாக, நலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த தொழிலில் இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். இந்த 7-8 அஃபர்மேஷனை நீங்கள் செய்ய செய்ய 100% எத்தனை லட்சம் கோடி கடன் இருந்தாலும் தட்டி தூக்கலாம். இது தாங்க அந்த அம்மா செஞ்சாங்க. 10 நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணாங்க. சார் மனசு ரொம்ப தெளிவாக இருக்குது சார், கடனெல்லாம் எதுவும் அடைக்கலை சார், ஆனால் மனசு ரொம்ப தெளிவாக இருக்குது சார், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்திருக்குன்னாங்க. சிறப்பாக செயல்படுத்துங்கம்மா, எந்த சந்தேகம்னாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கன்னு. 30 நாளுக்கு அப்புறம் ஒரு கால் வந்தது அவங்ககிட்ட இருந்து. சார் பேசலாமான்னாங்க. டைம் ஸ்லாட் கொடுத்தேன், பேசினாங்க. சார் நிறைய ஆர்டர்ஸ் வருது சார், நல்ல நல்ல நபர்கள்லாம் வராங்க சார், நிறைய பிஸ்னஸ் டர்ன் ஓவர் ஆகக்கூடிய சூழ்நிலை, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்திருக்கு சார், 1-2 ஒர்க் எடுத்திருக்கேன், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகிடுச்சு சார் அப்படின்னாங்க. 3வது மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க. 3வது மாதம் ஃபோன் பண்ணும் பொழுது, சார் எத்தனை லட்சம் கடன் வாங்கினாலும் ஒரு பயமும் இல்லை சார், என்னால் கட்ட முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு சார், ஆனால் கடன் மட்டும் நான் வாங்கவே மாட்டேன் சார், உண்மையாலுமே வேலை செஞ்சதை விட தொழிலில் நான் சாதிச்சிட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார், எனக்கு கடன்லாம் ஒரு பயமே இல்லை சார், எல்லாத்தையும் ஆர்டர் நிறையா வந்துட்டுருக்கு, வேலை சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன், ஆளுங்கள்லாம் நல்லா வேலை செஞ்சிட்ருக்காங்க, ரீபேமெண்ட் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் சார், ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு சார், 10 கோடி ரூபா கடன் இருந்தால் கூட என்னால் அடைக்க முடியும் சார் அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு ஒரு தெம்பை கொடுத்தது. இது தாங்க உண்மை. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் வந்தே தீரும். எத்தனை லட்ச ரூபா கடனாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம். இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், சூழ்நிலைகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நலமாக டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். அற்புதமாக பேசலாம், நலமாக சந்தோஷமாக இருக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சிறப்பான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.